பிரஸ் மீட்ல ஸ்ரீகாந்தை கடுமையாக விளாசிய கம்பீர். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெற்றவுடன் பிரஸ் மீட் நடந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில அஷத் ராணா தேர்வு செய்யப்பட்டார். உடனே இந்திய ரசிகர்கள் அத்தனை பேருமே கோவப்பட்டாங்க. ஏன் அவரை போயிட்டு எடுக்கிறீங்க, அவர் என்ன கிழிச்சாருன்னு அவர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு. முக்கியமா இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் கம்பீர் அவர்களுக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு ஜிங்சக்னு அடிக்கிறதுனால தான் அவர் அணியில சேர்த்து வச்சிருக்காங்கன்னு விமர்சனம் செஞ்சாரு. இப்படி எல்லாம் கிருஷ்ணமாச்சாரி உங்களை விமர்சிக்கிறாருன்னு கேள்வி எழுப்பினார் நிருபர். வழக்கம் போல ஆக்ரோஷத்துடன் பதிலளித்த கம்பீர் அவர்கள், இது வெக்கக்கேடான ஒரு செயல். நான் நேர்மையாவே சொல்றேன், உங்களுடைய யூடியூப் சேனல் வியூஸ்க்காக 23 வயசு பையனை குறி வைக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அவனோட தந்தை என்ன, கிரிக்கெட் வாரிய தலைவரா இல்ல முன்னாள் கிரிக்கெட் வீரரா, அப்படி இல்லனா வெளிநாட்டு வாழ் இந்தியரா? இது எதுவுமே கிடையாது. இன்னைய வரைக்கும் தன்னுடைய சொந்த முயற்சினால மட்டுமே கிரிக்கெட் விளையாடி வரான். இதுக்கு மேலே அப்படிதான் விளையாடுவான்னு கம்பீர் பதிலடி கொடுத்திருக்காரு. விடாம பேசிய கம்பீர், அஷத் ராணாவினுடைய மனநிலையை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆமாசாமி போட்டதனாலதான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இத சோசியல் மீடியா இன்னும் பேசி பேசி பெரிதாக்கும் போது அவ எந்த மனநிலையில அங்க விளையாடுவான்? ஒருத்தர் தனிப்பட்ட முறையில இப்படி விளையாடுறான் அப்படி விளையாடுறான், இவன் விளையாடுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சிக்கலாம். ஆனா இந்த மாதிரி விமர்சிக்கலாமான்னு சொல்லிட்டு கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. பரவாயில்ல, கம்பீர்லாம் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றாரு, நினைச்சாலே கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. இதெல்லாம் ஓகே தான். ஆனா அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு கிரிக்கெட்ல. அதாவது நியூசிலாந்து டூர்லயும் சரி, ஆஸ்திரேலியா டூர்லயும் சரி, இங்கிலாந்து டூர்லயும் சரி, 15 பேர்ல ஒருத்தனா எடுத்தீங்களே தவிர 11 பேர்ல ஒருத்தனா விளையாட வச்சீங்களா? ஏன் இந்திய அணியில டெஸ்ட் போட்டிகள்ல எடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சும் எங்கவாச்சும் விளையாட வச்சிருக்கீங்களா? எதுலயுமே கிடையாது. கடைசியா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில அவர் சேர்க்கவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது? ஒரு வயசு பையனுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு துக்கப்படாது? ஆனா 23 வயசு பையனுடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்க. ஸ்ரீகாந்த் பார்த்து கேள்வி கேட்கறீங்க. அஷத் ராணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா? 2 டெஸ்ட் போட்டி விளையாடி இருக்காரு. ஆனா அபிமன்யு ஈஸ்வரன் இது வரைக்கும் விளையாடவே இல்லை. அந்த 2 டெஸ்ட் போட்டி விளையாடி லாஸ்ட் ஃபைனலா அந்த பவுலருடைய 4 விக்கெட்டை எடுத்துட்டு பெரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்தல. இதுக்கு பதிலா நடராஜனை எடுக்கலாமே, ஓடிஐலயும் சரி T20லயும் சரி. அப்படி இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஷமி இருக்கிறாரு, புவனேஸ்வர் குமார் இருக்கிறாரு. இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழிச்சது உங்களோட கண்ணுக்கு தெரியல. அஷத் ராணாவை பத்தி சரியான விமர்சனத்தை முன் வச்சது உங்களுக்கு தப்பா தெரியுது. இன்னும் சொல்ல போனா ஐபிஎல்ல சிறந்த வீரர்கள்லாம் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு கேகேஆர்ல கம்பீருக்கு கீழே விளையாடினாருன்ற ஒரே காரணத்துக்காக, ஜால்ரா அடிச்சாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரை உள்ள எடுத்து வச்சிருக்கிறது எந்த விதத்துல நியாயம் தான்? இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் கேள்வி எழுப்பினாரு. சோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அஷத் ராணா திறமையின் அடிப்படையில இந்திய அணியில ஓடிஐல சேர்க்கப்பட்டிருக்கிறாரா இல்ல கம்பீருக்கு ஜால்ரா அடிச்சதுனால ஜிங்சக் அடிச்சதுனால உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறாரான்னு சொல்லிட்டு